ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்பாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது வரக்கூடிய நவம்பர் மாதம் 15ஆம் தேதி மிக எச்சரிக்கையான ஒரு நாளுங்க. அன்று தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குரோதி ஆண்டுடைய 7வது மாதமான ஐப்பசியுடைய 29ஆம் நாள். அதே போல் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெள்ளிக்கிழமை. அன்று என்ன முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? அன்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பௌர்ணமியானது வருது. இது மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி காட்டிலும் 100 மடங்கு சக்தி வாய்ந்த பௌர்ணமிங்க. இந்த பௌர்ணமி ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி. இந்த பௌர்ணமி அன்னாபிஷேக பௌர்ணமி என்று அழைக்கப்படுது. இந்த பௌர்ணமியில் கிரக மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அதில் கன்னிராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறுங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு அதிர்ஷ்டமா ஆபத்தா அப்படிங்கிறத கிளியராக ஷேர் பண்ண போகிறேன். கன்னிராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டமா ஆபத்தா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதே போல் நம்ம வாழ்க்கையில் நவக்கிரகங்களால் தான் எல்லாமே நடக்குது. நவக்கிரகங்களில் மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சந்திரனை சொல்லலாம். சந்திரன் நமக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலன் கிடைக்கும், இல்லைனா பாதகமாக தான் பலன் கிடைக்கும். சந்திரன் ஏன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மனோகாரகன் என்று சொல்லப்படுறாரு. நம்மளுடைய புத்திக்கு கூர்மையாக மனதுக்கு தெளிவாக இருக்கிறவர் சந்திரன் மட்டும்தான். அதனால் சந்திரன் ரொம்ப முக்கியமான கிரகம். அந்த சந்திரன் பௌர்ணமியில் நிறைய மாற்றத்தை கொடுப்பாரு. அதனால தான் கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த பௌர்ணமிக்குள்ளேருந்து என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால கன்னிராசிக்காரங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த பௌர்ணமிக்குன்னு ஒரு சிறப்பு இருக்குது, புராண கதை இருக்குது. இந்த பௌர்ணமியுடைய புராண கதையை தெரியாமல் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்க முதல்ல இந்த பௌர்ணமியுடைய புராண கதையை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஐப்பசி மாத பௌர்ணமிக்கு மட்டும் சிறப்பு ஏன் அப்படிங்கிறத முழுசாக ஷேர் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. பொதுவாகவே பௌர்ணமி நாளில் சிவ தரிசனம் செய்வது, கிரிவலம் செல்வது விசேஷமானது. ஆனால் இது இந்த மாதத்தில் செய்யும்போது அது ஒரு தனி சிறப்பு என்று சொல்லப்படுது. காரணம் என்னன்னா, திங்களை முடி மீது சூடியிருக்கக்கூடிய முழுமதி ஒளிரக்கூடிய நாளில் சிறப்பு வழிபாடு செய்வது தான். அதனால் ஐப்பசி பௌர்ணமி சிறப்பானது. ஆன்மீக ரீதியாக மட்டுமின்றி அறிவியல் ரீதியாகவும் அக்டோபர் நவம்பர் ஐப்பசி மாதத்தில் தான் நிலவு பூமிக்கு மிக அருகில் தனது முழு ஒளியை பூமியை நோக்கி வீசுகிறது. இது வானவியல்லே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நிரூபிச்சிருக்கிறாங்க. பொதுவாக பௌர்ணமி நாளில் சிவதரிசனம் செய்வது, கிரிவலம் செய்வது 100 மடங்கு விசேஷனா, இந்த ஐப்பசி மாதத்தில் செய்யக்கூடிய இது 1000 மடங்கு தனி சிறப்பு. இந்த நாளில் தான் சந்திரன் தனது சாபம் முழுமையாக நீங்கி 16 கலைகளோடு முழு பொலிவோடு திகழ்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ இப்போ அந்த புராண கதையை ஷேர் பண்ணுறேன். அந்த புராண கதையை நோட் பண்ணிக்கோங்க. தாட்சனுடைய மகள்கள் 27 பேரையும் சமமான அன்போடு பார்த்து கொள்வதாக வாக்களித்து திருமணம் செய்து கொண்டார் சந்திர பகவான். ஆனால் 27 மனைவிகளில் ரோஹிணியிடம் மட்டும் தனி அன்பு செலுத்தி வந்தார் சந்திரன். இதனால் மற்றவர்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தாட்சனிடம் சென்று மனக்குறையை சொல்லி முறையிட்டனர். வாக்களித்தபடி நடந்து கொள்ளாததால் தாட்சன் சந்திரன் உடல் தேயட்டும் என சாபம் அளித்தார். ஸோ மாமன்னார் தட்சன் அளித்த சாபத்தால் சந்திரனுடைய ஒவ்வொரு கலை தேய துவங்கியது. ஆனால் தனது சாபம் தீர வழி கேட்டதால் திங்களூர் உள்ள சிவனை பூஜித்தால் சாப விமோசனம் கிடைக்கும் என்றார் தட்சன். சந்திரனும் திங்களூர் சிவனை நோக்கி தவம் செய்தார். ஆனால் அதற்குள் சந்திரனுடைய மேனி ஒளி நாளுக்கு நாள் மங்கி தேய்ந்து 3 கலைகள் மட்டுமே மிச்சிருந்தது. அந்த சமயத்தில் சந்திரன் முன் தோன்றிய சிவன் அவன் மீது மனமிறங்கி அந்த நிறையை தனது தலையில் சூடிக்கொண்டார். சந்திரனுக்கு 16 கலைகளும் திரும்ப பெற்றாலும் முழு பொழிவு வருடத்தின் ஒரு நாள், அதாவது ஐப்பசி பௌர்ணமி என்று மட்டுமே கிடைக்கும். மற்ற நாட்களில் சந்திரனுடைய ஒளி தினமும் தேய்ந்து முழுவதும் மறைந்து பின் படிப்படியாக வளரும். இது எப்போது நடக்கக்கூடிய சுழற்சியாக இருக்கும் என அருள் செய்தார் சிவபெருமான். திங்களை முடிமீது சூடியவருக்கு முழுமதி ஒளிரக்கூடிய நாள் சிறப்பு வழிபாடு இதனால் செய்வது உருவாச்சு. ஆன்மீக ரீதியாக மட்டும் இல்லாமல் அறிவியல் ரீதியாகவும் இதனால தான் இது ரொம்ப முக்கியமானதாகவும் சொல்லப்பட்டது. அப்புறம் நவக்கிரகங்களில் ஒன்றான சந்திரனுக்குரிய தானியம் அரிசி. இதனால் சந்திரன் முழு பொழிவு பெற்று ஒளிரக்கூடிய ஐப்பசி பௌர்ணமி நாளில் சிவனுக்கு அன்னபிஷேகம் செய்வது சிறப்பானது. ஐப்பசி பௌர்ணமி நாளில் சிவனுக்கு அன்னபிஷேகம் செய்யக்கூடிய வழக்கத்தை ரிஷிகள் கொண்டு வந்தனர். பொதுவாக சிவனை அபிஷேக பிரியர் என்று சொல்வாங்க. அவருக்கு 16 வகையான பொருட்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்படும். இதில் ஒவ்வொரு பொருளும் ஒரு பலனை தரக்கூடியது. இவை அனைத்தை விட சிறப்பானது அன்னத்தால் செய்யப்படக்கூடிய அன்னபிஷேகம். ஒருவன் எத்தனையோ உணவு சாப்பிடுகிறானோ அதை பொறுத்தே அவருடைய குணம் மற்றும் மன அமையும் என்கிறது உபநிதங்கள்.
அத்தகைய சிறப்பான அன்னத்தை கொண்டு அபிஷேகம் செய்வது சகலவிதமான நலன்களையும் நமக்கு பெற்றுத்தரும். இதுதாங்க இந்த ஐப்பசி பௌர்ணமியுடைய சிறப்பு. ஸோ ஐப்பசி பௌர்ணமியுடைய சிறப்பு தெரியாதவங்க இந்த வீடியோவில் இப்போ பௌர்ணமியுடைய சிறப்பு தெரிஞ்சிருப்பீங்க. அடுத்ததாக இந்த பௌர்ணமிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு என்ன தலையெழுத்து மாறுங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். கன்னி ராசிக்காரங்க உத்தர 2, 3, 4 பாதம், அஸ்தம், சித்திரை 1, 2 பாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக பொருந்தும். அதனால் கன்னிராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. கூர்மையான அறிவும் எதையும் முன்கூட்டியே செய்யக்கூடிய திறன் கொண்ட கன்னிராசினியர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு பிரச்சனைகள் அனைத்து விலகி அனுகூலமான பலன் உண்டாகும். அந்த மாதிரி கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு. குடும்பத்தில் கூட மெயினாக மகிழ்ச்சியும் சுபிட்சமும் அதிகரிக்கும். கணவன் மனைவியே இடையே இருந்த பல கருத்து வேறுபாடுகள் விலகி ஒற்றுமையானது பலப்படும். திருமண வயதை அடைந்த உங்களுக்கு தடைப்பட்ட திருமண சுபகாரியங்கள் கைகூடும். மெயினாக குடும்ப வாழ்வில் குதூகலமும் பூரிப்பும் உண்டாகும். கடந்த கால சோதனைகள்லாம் விலகி மகிழ்ச்சியானது ஏற்படும். தடைப்பட்ட திருமண சுபகாரியங்கள் தடபுடலாக நிறைவேறும். பொருளாதார நிலை மிக சிறப்பாக அமையும். பொன் பொருள் ஆடை ஆபரணம் சேரும். வீடு மனை வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. உற்றார உறவினர்களிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகி நட்பு மலரும். குடும்பத்தில் சுபிட்சம் மகிழ்ச்சி அதிகரிக்கும். மொத்தத்தில் உங்கள் தலையெழுத்து மாறும். தொழில் வியாபாரத்தில் இதுநாள் வர நிலவிய நலிவுகள் மறைந்து ஏற்றமான பலன் ஏற்படும். மறைமுக எதிர்ப்புகள்லாம் விலகும். போட்டி பொறாமைகள் விலகும். கூட்டு தொழிலில் கூட்டாளிகளுடைய ஒற்றுமையான செயல்பாட்டால் பெரிய முதலீடுகளை எளிதில் ஈடுபடுத்தி லாபமானது காண முடியும். மொத்தத்தில் லாபங்கள் தொழில் வியாபாரத்தில் அபரிவிதமாக இருக்குது. அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பணியில் எதிர்பார்க்கக்கூடிய இடமாற்றம் கிடைக்கப்பெறும். மகிழ்ச்சி இதனால் உண்டாகும். எடுக்கக்கூடிய முயற்சிகளானது வெற்றி கிட்டும். உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகளோ உடனிருப்பவர்களுடைய ஒத்துழைப்பும் காரியத்தை எளிதில் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கும். அதனால் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ரொம்ப சிறப்பாக செயல்படணும். அப்புறம் பெண்களுக்கு உடல்நிலையில் சோர்வு மந்தமான நிலை தோன்றும். இருந்தாலும் எடுக்கக்கூடிய காரியங்களை சுறுசுறுப்பாக செய்திங்கன்னா முடிக்க முடியும். திருமண வயது அடைந்தவர்களுக்கு சிறப்பான மன வாழ்க்கை அமையும். அதனால் திருமண வயது அடைந்தவர்கள் மன வாழ்க்கைக்கான முயற்சி செய்யுங்க. சிலர் நீங்கள் நினைத்தவரையே கைப்பிடிப்பீங்க. அழகான புத்திர பாகத்தையும் பெற்றெடுப்பீங்க. மொத்தத்தில் பெண்களுக்கு சுபிட்சம் உண்டாகும். அப்புறம் அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கு பெயர் புகழ் அதிகரிக்கக்கூடிய காலமாக இந்த பௌர்ணமிக்கு பிறகு இருக்கும். எடுக்கக்கூடிய காரியங்களில் வெற்றியானது ஈஸியாக கிட்டும். மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவது உங்களுக்கு ஈஸியாக முடியும். பதவிக்கு இருந்த இடையூறுகள் எல்லாமே விலகும். எதிர்பார்க்கக்கூடிய உயர்வுகளை ஈஸியாக உங்களால் அடைய முடியும். உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதை உயரும். மொத்தத்தில் நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு நடக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்போகுது. அப்புறம் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கப்பெற்று புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்திட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஈஸியாக அமையும். இதுவரை வராமல் தடைப்பட்ட பணத்தொகை எல்லாமே உங்களுக்கு கைக்கு சேரும். அப்புறம் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும். அதன் மூலம் மேன்மைகளும் உங்களுக்கு உண்டாகும். உடன் இருக்கக்கூடிய சக கலைஞர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். அதன் மூலிமா உங்களுக்கு மகிழ்ச்சியானது ஈஸியாக இருக்கும். அப்புறம் மாணவர்கள் பற்றி பேசும்போது கல்வியில் ஏற்பட்ட தடைகள்லாம் விலகி மாணவர்கள் உங்களுக்கு ஈடுபாடு கல்வியில் அதிகரிக்கும். படிப்புக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் அத்தனையுமே சாதகமான பலன் பெறுவீங்க. நண்பர்களுடைய ஆதரவு உங்களுக்கு முழுசாக எல்லாத்திலுமே கிடைக்கும். இதனால் மகிழ்ச்சி அளிப்பதாக உங்கள் வாழ்க்கை அமையும். அப்புறம் விளையாட்டு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளலாம். அதெல்லாம் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரையாது. நீங்கள் கலந்து கொள்ளும்போது அதுலேயும் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் மாணவர்களுக்கு இது ஒரு அதிர்ஷ்டமானதாக அமையும். ஆக மொத்தம் கன்னிராசி உத்திர 2, 3, 4 பாதம், அஸ்தம், சித்திரம் 1, 2 பாதம் இதில் பிறந்தவங்களுக்கு இந்த பௌர்ணமியுடைய நாட்கள் இப்படி தான் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. மெயினாக உங்களுக்கு பரிகாரம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, காவல் தெய்வத்தை வணங்கி மனதில் இருக்கக்கூடிய குழப்பத்தை நீங்கி நிம்மதி உண்டாகும். அதனால் கடன் பிரச்சனையும் தீரும். அதனால் காவல் தெய்வத்தை வணங்குறதுக்கு மட்டும் மறக்காதீங்க. ஸோ கன்னிராசிக்காரங்க உங்களுக்கு பரிகாரமாக இதுதான் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ கன்னிராசிக்காரங்க உங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணியிருப்பீங்க. நோட் பண்ண இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடைங்க. இந்த பலனை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்து அவங்களும்
பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி கன்னி ராசியாக இருந்ததுன்னா இந்த பலனை பார்த்து இந்த பலன்களை தெரிஞ்சு இந்த பலன்களுக்கு ஏற்ப நடந்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேற ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி.